என்ன சத்யா கண்ணு, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. உள்ள என்னோட சார்ஜர் இருக்கு. இந்த போன் எடுத்துட்டு போய் கொஞ்சம் சார்ஜ் போட்டுட்டு வரீங்களா ப்ளீஸ் தமிழம்மா? என்ன கண்ணு ப்ளீஸ் நல்லா கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீ கேட்டா சஞ்சீவி மலையையே தோல்ல தூக்கிட்டு வருவ, சார்ஜ் போட்டு விட மாட்டானா? கிடு 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 கிடு. நான் போய் போட்டு வந்துடுறேன். இவங்க தான் சரியான ஆளு. இவங்க கண்ணுல மட்டும் லெட்டர் பட்டுருச்சுன்னா கொஞ்ச நேரத்திலேயே இவங்க ஒரு பெரிய கலவரத்தையே உண்டாக்கிடுவாங்க. எங்க இருக்கு சார்ஜரு? அங்க இருக்கு. சத்யா கண்ணுக்காக இத கூட பண்ண மாட்டேனா? சார்ஜ் போட்டாச்சு. ஆஹா, சூப்பரா சார்ஜ் போட்டுட்டேன். என்னாச்சு தமிழம்மா, என்னாச்சு? உன் போன சார்ஜ்ல போட்டுட்ட கண்ணு. இன்னும் 10 நிமிஷத்துல 100% ஏறிடும். வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுன, இந்த தமிழம்மா இருக்கேன். அடச்சே, இந்த பொம்பளையும் ரோஹிணி எழுதி வச்ச லெட்டர் பார்க்கல போலயே. இப்ப என்னதான் பண்றது? ரோகிணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கும் இப்படிதான் கல்யாணம் நடக்க போகுது. உன் கழுத்துல நானும் இப்படிதான் தாலி கட்ட போறேன். மச்சான நாளைக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. இப்பயே பாத்தியா? சூப்பரா மச்சான். என்ன தம்பி, சொன்ன மாதிரியே பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டீங்க போல. ஆமாண்ணே. அடுத்தது உங்க கல்யாணம் தான், ரெடி ஆயிக்கீங்க. சரிண்ணே. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு பேப்பர் எல்லாம் ஒரிஜினல் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டோம். டேய் குடுறா. நானும் கொடுக்கணுமா? ரோகிணி, உன்னோட ஆதார் கார்டு ஒரிஜினல் கொடு. ஆதார் கார்டு எங்க ரோகிணி? இல்ல கௌதம், அதுலதான் எடுத்து வச்சேன். ஆனா காணோம், எங்க வச்சேன்னு தெரியல எனக்கு. காணோம்னா எங்க போச்சு ரோகிணி? கௌதம், வர அவசரத்துல வீட்லயே வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணே, ஆதார் கார்டு இல்லாம வேற ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தா ஓகேவானே? இல்ல தம்பி, ஆதார் ஒரிஜினல் தான் வேணும். ரெஜிஸ்டர் ஒத்துக்க மாட்டாரு. ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. சீக்கிரம் ஏதாவது பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்க. இந்தப்பா. என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சு? என்னடா அது? என்ன ரோகிணி இப்படி பண்ணிட்ட? சாரி கௌதம். நீ சாரி கேட்கணுன்றதுக்காக சொல்லல, எது முக்கியமோ அதை மறந்து வந்துட்டியே. மச்சான் நடந்ததே பேசிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. சிஸ்டர் வீட்டுக்கு போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வர சொல்லு. ஆமா ரோகிணி, அவன் சொல்றதா கரெக்ட். வா, நம்ம போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ கௌதம், இருங்க. என்னாச்சு ரோகிணி? நான் லெட்டரை வீட்ல எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன் கௌதம். இப்ப நான் கல்யாணம் பண்ணாம வீட்டுக்கு போனா மறுபடியும் என்னால இங்க வர முடியாது. ஆதார் கார்டு இல்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே ரோகிணி. இப்ப என்ன பண்றது ரோகிணி? எனக்கு ஒன்னும் புரியல கௌதம். ரோகிணி, உங்க வீட்ல யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி ஆதார் கார்டு எடுத்துட்டு சொல்றியா? இல்ல கௌதம், இந்த டைம்ல நான் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமாம் பிரதர், நீங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் சொன்னாங்க. இப்ப எங்க ஒர்க் பண்றீங்க? போச்சு. எந்த கேள்வியை கேட்டா பிரபு டென்ஷன் ஆவானோ அந்த கேள்வியை கேட்டுட்டா இந்த ஆளு. இப்போ செம்ம ஃபைட் இருக்கு பாரு. என்னாச்சு? இப்போ உங்களுக்கு வேலை இல்லையா? வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டீங்களா? இல்லனா அவங்களே ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? சார், நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், மாமாவுக்கு தெரியாது. அதனாலதான் அவரு யதார்த்தமா கேட்டாரு. உங்களை கஷ்டப்படுத்துங்கிறதுக்காக கேட்கல. எங்களுக்கு சிவபிரகாசம் ஒண்ணு விடாம தெளிவா சொல்லிட்டாப்ல. இதுல உங்க மேல ஒரு தப்பு இல்லையே, அப்புறம் ஏன் இந்த கேஸ் இன்னும் முடியாம இழுத்துக்கிட்டு இருக்கு?
ஆமாங்கய்யா, ஆனா கூடிய சீக்கிரத்துல எல்லாமே சரியாயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். நீங்க மறுபடியும் அந்த வேலையில ஜாயின் பண்ணுவீங்க. எங்க சைடுல இருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம சொல்லுங்க.